கேரளா பூவாரில் வந்து கிளப் மஹேந்திரான்ற ஒரு ரிசார்ட்டு. இது திருவனந்தபுரம்லேருந்து ஒரு 35 கிலோமீட்ரு. நம்ம சென்னையிலலாம் வந்து ஒரு 100 மீட்டருக்கு ஒரு கேரளா கடை டீ கடை இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்தால் தொடர்ந்து ஒரு டீ கடை கொடுக்குறாங்க. அத்தனை பேர் இங்கே தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க. நல்லா இருக்குது. அந்த கேரளாக்குள்ளே வரும்போது ஒரு நல்ல வைப்பாக இருக்குது. கேரளாவில் பழகின விதம், ஆட்டோக்காரங்க பேசின விதம், கண்டக்டர் பேசின விதம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னும் கேரளா விசிட் பண்ணோம். நான் இன்னும் விசிட் பண்ணதில்லை, தான் ஃபஸ்ட் டைம் கேரளா விசிட் பண்ணுறேன். விசிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸாக இருக்குது. ஃபுல்லாக மாமரமாச்சு, கூடாரமாச்சு, அந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்குது. ஒரு தனி ஒரு வீடு போலன்னா இதில் 0.5 நம்ம சென்னையிலலாம் வந்து ஒரு 100 மீட்டருக்கு ஒரு கேரளா கடை டீ கடை இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்தால் தொடர்ந்து ஒரு டீ கடை கொடுக்குறாங்க. அத்தனை பேர் இங்கே தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க. நேரம் நேரம் சாப்பிட்றதுக்கு ஜுபேர் கேரளா பூவாரில் வந்து கிளப் மஹேந்திரான்ற ஒரு ரிசார்ட்டு. இது திருவனந்தபுரம்லேருந்து ஒரு 35 கிலோமீட்ரு. இந்த ரிசார்ட்டுக்கு வந்து 3 நாள் ஆச்சு. 3 நாளில் வந்து இன்றைக்கி தான் இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்குன்னே தெரியுது. நிறையா பேர் போட்டிங் போகிறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு நல்லா ஃபன்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சும்மா உட்காந்து ஈவினிங் டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காற்று வாங்கிட்டு இருக்கேன். எங்கள் பின்னாடி எல்லாருமே கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க.
சூப்பராக இருக்குது. நல்ல ரிசார்ட்டு. இந்த ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அதாவது இங்கேருந்து பிக்கப் பண்ணி கூட்டிக்கிட்டு அப்படியே ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு, ரவுண்டுனா பெருசு கிடையாது, இப்படியே சுற்றி அப்படி சுற்றி இப்படி வருவானுங்க. இங்கே வந்து ட்ராப்பிங் பேஷண்ட்டுங்கிற பழக்கம். சரி, போன வாரம் போன வியாபாரம் ஞாபகத்துக்கு வருது. கிட்டலாம் போகிறாங்களே வேறு லெவலில். இப்போ வந்து போட்டி நடக்குது. இந்த போட்டு வெல்லுமா அந்த போட்டு வெல்லுமா? ஓட்டு ஓட்டு ஆக்சிடென்ட் பண்றேன் போ. நாளைக்கு கிளம்பி வந்து பாருங்க. போனா கிடைக்காது. இப்போ வந்து அந்த லொக்கேஷன் விட்டு நம்ம வெளியே போவோம். கிட்ஸ் விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம போய் பார்ப்போம். அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது ஸ்விம்மிங் பூல். இதெல்லாம் மீட்டிங் ஹால். மச்சான் இந்த வந்துட்டோம் மச்சான். ரூமுக்கு வந்து சாம்சங் பஸ் 2 வந்து அன்பாக்சிங் பண்ணேன். அது செம்ம ஃபன்னாக ப்ளூப்பர்ஸாக போணுச்சு. அதில் ஒன்று எடுத்து விட்றேன் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. என்னடா அது திருப்பி முதல்லேருந்து வருது. அதே மாதிரி என் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். என் ஃபியூச்சர்ஸ் சொல்லுன்னா அன்பாக்சிங்லாம் முடிச்சுட்டு ஒரு முரட்டு தூக்கத்தை போட்டுட்டேன். மற்றதெல்லாம் காலையில் அப்டேட் பண்ணுறேன். நல்லா முரட்டு தூக்கம் போட்டு எந்திரிச்சு இந்த மாதிரி லைட்டை போட்டோன்னா ரூமுடைய வியூவே வேறு லெவலில் இருக்குது. இதை தாண்டிலும் நம்ம வந்து இந்த மரப்பை திறந்துட்டு வெளியே போனோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க போவோம். வேறு லெவலில் இருக்குல்ல. காலங்காலத்தில் இங்கே எல்லாருமே வாக்கிங் போகிறாங்க. அப்புறம் இந்த ஹட்ஸு வந்து மொத்தமாக வந்து 20, 25, 30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஹட்ஸு அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஆள் நல்லா தாராளமாக ராஜா வாழ்க்கை வாழலாம் அந்த ஹட்ஸுக்குள்ளே போயிடலாம். நமக்கு வந்து இந்த ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் உள்ளே வரும்போது இதை மாதிரி ஹட்ஸு மட்டும் தான் இருக்கும் ஃபுல்லாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஹட்ஸை தாண்டி இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹட்ஸு வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. சப்போஸ் தனியாக கப்பலாக வந்தால் அவங்க பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் இந்த ஹட்ஸுக்கு போயிடுவாங்க. நமக்கு வந்து கம்பெனி ஸ்பான்சர் பண்ண ரூம் தான் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அது என் லக்கான்னு தெரில. முதல் தடவை எனக்கு லக் அடிச்சிருக்கு. நான் மட்டும் தனியாக தங்கியிருக்கேன் அந்த ரூமில். என்ன ஒரு பிரச்சனைனா எழுப்பி விடுறதுக்கு ஆள் இருக்காது, நம்மளை தான் எந்திரிச்சிக்கணும். இந்த பெட்டில் படுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கனமான போர்வையில்
போத்தி தூங்கிட்டோம்னு வைங்க, தனியாக தூங்காமா முழிச்சிட்டு இருக்கோமான்னு தெரியாது. அதாவது நேற்று காலையில் 7:20 7:45 வரைக்கும் ஒருத்தவன் வெளியில் நின்று அசராமல் பெல் அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஃபோனை எடுத்து பார்த்தேன்டா 10 மிஸ்கால். அப்புறம் என் ஃப்ரெண்டு வெளியில் தட்டினவன், அவன் 4 மிஸ்கால். டேய் எவ்வளோ நேரம் இருந்தால் தூங்குவா, எந்திரா எதுவும் கதை உடச்சதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு நினப்பில் நான் எந்திரிச்சேன். அவன் தட்டி எந்திரிக்கலை, அலாரம் அடித்து எந்திரிக்கலை, ஏதோ ஒரு நினப்பில் எந்திரிச்சேன். எந்திரிச்சா பெல்லு சவுண்டு மாதிரி கேட்டுச்சு. எல்லாரும் அந்த வெளியே போய் பார்த்தேன்னா அவன் சரியான திட்டு, மானங்கினே திட்டினான். சரி வாங்கிட்டேன். இதுதான் ப்ரோ, இதுதான் வந்து நமக்கு வந்து எப்போ என்ன மீட்டிங் கொடுத்தாலும் அந்த மீட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி ரூம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து சாதாரணமாக ஒரு சின்ன இடத்துலலாம் தங்க வைக்க மாட்டாங்க, ரொம்ப லக்ஸுரியாக ஃபீல் ஆகிற இடத்துலாம் வைப்பாங்க. ஏன்னா மீட்டிங் வந்து காலைல 9 நைட்டு 7 மணி வரைக்கும் போகும், 8 மணிக்கு வரைக்கும் போகும், இல்லை 6 மணி வரைக்கும் போகும். அந்த மாதிரி சமயங்களில் வந்து இந்த மாதிரி ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மீட்டிங்கும் கூட்டிகிட்டு போய் அடிப்பாங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இடத்துல தூங்கணுண்டா அப்படியே தூக்கம் வந்துடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரூமில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஒரு சோனி பிரேவியா டிவி கொடுத்தாங்க, ஏசி, 2 வாட்டர் பாட்டிலு இது கிளாஸு, எமர்ஜென்சிக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு ஃபோனு, ஒரு சோஃபா கம் பெட்டு, நம்ம கீழே ஓப்பன் பண்ணி இதாகிக்கலாம், பெட்டாகிக்கலாம். இது கம்பெனியில் கொடுத்தது எங்களுக்கு. பெரிய மிரரு, வார்ட்ரோபு கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்ம பாத்ரூம்குள்ளே போனோன்னா கிளப் மஹேந்திராவுடைய கேர்ஸ் பாடி லோஷன் வித் ஆல்மண்ட் ஆயில். இது நேற்று இல்லை, நான் நேற்று காலையில் செக்இன் பண்ணனால நேற்று இல்லை, இன்றைக்கி இதுக்கு கிளப் மஹேந்திராவோட ஷாம்பு ஹனி, ஒரு ஷவர் கேப்பு, லேடிஸ் வந்தால் சானிட்ரி பேகு, ஒரு ப்ரெஷ்ஷு, ஒரு ஜில்லட் க்ரீமு வித் பிளேடு, அடுத்து ஒரு ப்ரெஷ்ஷு வித் மிஸ்வாக் பேஸ்ட்டு. முக்கியமாக இந்த ஹேர் ட்ரையர், இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நேற்று. அப்புறம் இந்த கெட்டில் தான் ரொம்ப ஹைலைட்டு. போன தடவை மும்பைக்கு போயிருக்கும்போது கெட்டில் யூஸ் பண்ணேன், எல்லாமே பெர்ஃபெக்டாக டீ போட்டேன், எல்லாமே போட்டு குடிக்கலான்னு கிளாஸில் ஊற்றி குடித்து பார்த்தா ஜில்லுன்னு இருக்கு. என்னடா ஜில்லுன்னு இருக்குன்னு பார்த்தா சுவிட்சே போடல கெட்டில். ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார், அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து இந்த ரூமோடைய லாஸ்ட் டே, எனக்கு லாஸ்ட் டே இந்த ரூமில். இன்னையோட மீட்டிங் முடியுது. ஸோ மீட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். நாளைக்கு ரம்ஜான் இருக்குது, ஸோ ஊருக்கு போயிடுவோம். இந்த கிளப் மஹேந்திராவுடைய ரிசப்ஷன் செம்ம ரெஸ்பான்ஸ். இப்போது இந்த ஃபோன் எடுத்து ஒரு ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி இதே மாதிரி வந்து எனக்கு லாண்ட்ரி பேக் இல்லை கிடைக்குமான்னு கேட்டேன். உடனே கிடைக்கும் சார், 5 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. 5 நிமிஷம் கூட ஆகல, உடனே வந்துருச்சு. ஹலோ, திஸ் இஸ் கால் ஃப்ரம் 1059. Sir, I called you before. Sir, there is no laundry bag in cupboard, sir. There is nothing, sir. There is nothing. Only hanger is there. Can you please provide now? Thank you so much, sir. Okay, sir. Thank you so much. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸு ஹாஸ்பிட்டாலிட்டி தான் வந்து எல்லா கஸ்டமர்ஸும் எதிர்பார்ப்பாங்க. இதை மட்டும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கஸ்டமர்ஸ் திருப்பி வருவாங்க. ஆல்சோ மற்றவங்களையும் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு குட் திங். சிக்கன் சாசேஜ், croissant,
கோகோனட் சட்னி, டொமேட்டோ சட்னி, பீட்ரூட் சட்னி. வித்தியாசம் வருங்களா? பேக்கடு பீன்ஸு, பொட்டேட்டோ வித் திஸ், பருப்பு நினைக்கிறேன். இது ஆலு பரோட்டா, வடை, இட்லி, சாம்பார், வெஜ்ஜு கோவா, வெஜ்ஜு பொங்கல்ரா, சூப்பராக பைனாப்பிள் கேசரி. இப்படியா டீ, காஃபி, ஹாட் மில்க்கு, டோனட்ஸு, டேனிஷு, மஃபின்ஸு, பைனாப்பிள் ஷேக்கு, மேலே குக்கும்பர் ஜூஸு, அந்த இருக்கு. என்னது? ஓகேவா? இவ்வளோ ஐட்டம் இருக்குன்னா அவங்க இட்லி சாம்பார் தான் சாப்பிட போகிறோம். அவன்கிட்ட இருக்கு வைக்கல. சூப்பராக இருக்கும். டொமேட்டோ சட்னி, பீட்ரூட் சட்னி தான் நல்லா இருக்கும். இது வித்தியாசமாக இருக்குது. சாப்பிடலாமா? சரி வேணாம். ஓகே, முடிச்சிக்கலாமா? அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் கேரளா பக்கம் வந்தீங்கன்னா திருவனந்தபுரம்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் இருக்க பூவாரில் கிளப் மஹேந்திரான்னு ஒரு ரிசார்ட் இருக்குது. அந்த ரிசார்ட்டை புக் பண்ணுங்கள். ப்ரைஸும் வந்து 4600 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்விம்மிங் பூல்லாம் வந்து வேறு லெவலு. ஆனால் என்னால் குளிக்க முடியல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டைஃபாய்டு இருந்துச்சு. ஸோ அதோடைய தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கனால வந்து என்னால் குளிக்க முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நைட்டு 7 மணி வரைக்கும் குளிக்க அலோவ் பண்ணுறாங்க. அதை தவிர சைடில் வந்து ப்ளே ஏரியா இருக்குது. அதுவும் சூப்பராக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்திருக்கும்ல, அது வந்து ப்ளே ஏரியா. கிரிக்கெட்டுக்கு தனி நெட்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து ஜாக்கிங் வாக்கிங் போய்க்கலாம். அப்படியே வந்து போட்டிங் நிறையா பேர் போகிறாங்க. அதை பார்க்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நான் பேசின விதம் பிடிச்சிருந்துச்சின்னா, என்ன மாற்றிக்கணும் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அதிரேஜி பேரை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க.